மணி அவர்கள் சொன்னதை போல நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். சில நேரத்தில் என்ன பண்ணோம்னா, ஒரு கூட்டத்துக்கு போவாங்க, ஒரு சிலர் பேரை கூட விட்டுருவாங்க, ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை விட்டுருவாங்க. அப்ப உடனே கோவச்சு கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணி. ஒன்றாக இணைந்து இன்றைக்கு மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமைத்த கூட்டணி. இது ஒரு சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது. ஏன்னா ஒரு கூட பால் இருந்து ஒரு சொட்டு விஷம் போனா அந்த பாலே வீணா போயிடும். ஆக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படியாவது எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவது எந்த அளவுக்கு எரிச்சல் போடுறான்னு நல்லா தெரியும். அது கொடுக்கிற பேட்டியிலிருந்து நல்லா தெரியும். நாம அண்ணா திமுக மரியாதைக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா தனியா இருக்கும். அண்ணா திமுக தனியா இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி தனியா இருக்குது, பாரதிய ஜனதா தனியா இருக்குது. அது அந்தந்த கட்சிக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்த கட்சியோட இணைந்து போட்டிடுறாங்க. அவரவர் வெற்றி பெறதுதான் கட்சி வச்சிருக்கிறோம். திமுகவுக்காக நம்ம கட்சி வைக்கல. அவர் என்னபடி நாம் நடக்க முடியாது. நம்முடைய கூட்டணி பார்த்து மிரண்டு போய் அரண்டு போய் என்னென்ன வார்த்தை பேச முடியாதோ அத்தனையும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர் என்ன செய்யணும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் என்றைக்கு கிடைக்காத சந்தர்ப்பம். ஏன்னா நம்முடைய நாடாளுமன்ற அதிக அளவு வெற்றி பெற்றிருக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடி பல பேர் மத்தியில பொறுப்புக்கு வருவாங்க. வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது கட்சியும் வளரும், தமிழ்நாடு வளரும். எனவே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், நண்பர்கள், அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்திருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் புதிதாக நம்மோடு கூட்டணி சேர விரும்புகின்றார்கள். அவர்களையும் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து அனைவரிடம் ஒருமித்த கருத்தோடு பணியாற்றி சிந்தாம சிதறாம அத்தனை வாக்குகளும் பெற்று தமிழகத்திலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளும் அதிக வாக்குகள் பெற்று நாம் தந்து பெருமை சேர்க்க வேண்டும். ஏன்னா இது 4 பாராளுமன்றம் வருது. ஒன்னு சேலம் பாராளுமன்றம், 2வது தருமபுரி பாராளுமன்றம், நாமக்கல் பாராளுமன்றம், கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம். 4 பாராளுமன்றத்தில் 11 தொகுதி இடம்பெற்றிருக்கு. இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலுமே மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடி தரோம். அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். அதே எனக்கு முன்னாலே ஜே.கே. மணியண்ணன் சொல்லை போல இந்த கூட்டணி அடுத்த தேர்தலிலும் தொடரும் என்பதை இன்றைக்கு மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நம்முடைய மாவட்டத்தில் அண்ணா திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி 2 கட்சி தான் இன்னைக்கு வலுமிக்க கட்சியா இருக்கு. அதே அந்த நம்முடைய வலுவையும் நம்முடைய மக்களுடைய ஆதரவையும் செல்வாக்கையும் இந்த தேர்தல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அதே அடுத்த பாட்டாளி மக்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவு பகல் வாராமல் உழைக்க வேண்டும். அது நமக்கு வேட்பாளர் யார் என்று முக்கியம் அல்ல, எந்த கட்சி என்று முக்கியம் அல்ல. நம்முடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் யார் போட்டிட்டாலும் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் நாம் போட்டியிட்டதாக கருதி கடுமையாக உழைத்து நம்முடைய வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பாராளுமன்ற 4 பாராளுமன்றம் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே இன்றைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மரியாதைக்கு அண்ணன் அவர்களும் இடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறார் என்று இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் அநேகமா இன்றைக்கு வந்தா வரும், அல்லது 11ஆம் தேதி திங்கட்கிழமை வந்தா வரும். ஒரே மாசம் தான் தேர்தல். அடுத்த 11ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதிக்குள்ள வந்துடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைத்த தகவலின்படி இன்னும் 1 மாசம் தான் இருக்குது, அதிக நாள் கிடையாது. ஒரே மாசம் தான், 30 நாள் தான் நமக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 30 நாளுக்குள்ள தேர்தல் வந்துடும். காலம் கடத்தாம நம்முடைய பணிகளை விரைந்து செயல்பட்டு சிந்தாம சிதறாம ஒரு ஓட்டு இருந்தா கூட கொண்டாந்து பதிவிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 1500 பூத்து குறைவுகளா இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்துக்கு 1500 பூத்து குறைவுகளா இருக்கு. நீங்க ஒரு ஓட்டுன்னு நீங்க கவனக்குறைவா இருந்துட்டா அந்த நாடாளுமன்றத்தில் 1500 பூத்துக்கு 1500 ஓட்டு. ஒரு ஓட்டு நீங்க தனியா எடுத்துடக்கூடாது.
ஒரு பூத்துக்கு பார்த்தா அது ஒரு ஓட்டு சின்னதா குறைவா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துக்கள் குறைஞ்சபட்சம் 1700 1750 வரைக்கும் இருக்குது. ஒரு ஓட்டு என்று வைத்துக் கொண்டால் கூட நம்முடைய உழைப்பால் கிடைக்கின்ற ஒரு ஓட்டு என்று வைத்துக் கொண்டால் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்குகளை பார்க்கின்ற பொழுது 1500 ஆக ஒரு ஓட்டு நீங்க பிரிச்சு பார்த்தா சின்னதா தான் இருக்கும். அதான் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இவ்வளவு ஓட்டு கூடுது. ஆகவே எங்கேயாவது காட்டுக்கொட்டாயில் இருந்து, ஏன்னா நம்மளாம் கிராமம் மேக்சிமம் வந்து நம்முடைய மாவட்டமா சரி, தருமபுரி மாவட்டமா சரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி எல்லாமே கிராமம் நிறைந்த பகுதி. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் காட்டுக்கொட்டாயில வசிப்பாங்க. அவர்கள்லாம் வந்து ஓட்டு போடுறது அவர் எளிதல்ல. பல்வேறு வேலை வாய்ப்புலாம் என்ன கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் தோட்ட வேலை இருக்கும், நிறைய இப்படி பராமரிப்பு வேலை அதிகமா இருக்கிறதுனால அவர் கவனக்குறைவா வந்துறாங்க. அவர்களை அழைச்சிட்டு வந்து நம்ம ஓட்டு போட வைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வாக்குகளை சேகரிச்சு பதிவு செய்யறோமோ அந்த அளவுக்கு வித்தியாசம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்பதை இந்த தேர்தல் மூலமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிரூபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதை அண்ணாவில் சொல்வதை போல உழைப்பு உழைப்பு அது வாழ்க்கையில இருந்தாலும் சரி, தேர்தல் இருந்தாலும் சரி, எதிலையுமே உழைப்பு இருந்தா அந்த வெற்றி உறுதி. அந்த வெற்றியை உழைப்பின் மூலமாக தர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, குறுகிய காலத்தில் இங்க இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள், மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்கள், மரியாதைக்குரிய அருள் மற்றும் கண்ணையன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் குணசேகரன் துணை பொதுச் செயலாளர் குணசேகரன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மாவட்ட செயலாளர் குறுகிய காலத்துல இவ்வளவு இந்த அரங்கமே என்ன எங்களுக்கு சின்ன கட்சி ஆபீஸ் நினைக்கல. ஆனா வந்து சாப்பிட போடலாம்னு சொன்னாரு. இவ்வளவு கூட்டம் நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியர் கூட்டம் மாதிரி மாவட்டமே குழுமிருக்கின்ற காட்சி பார்க்கிறோம். அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, விளையும் பயிர் மூலையிலே தெரியும் சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய வெற்றி உங்களுடைய முகத்திலிருந்து பிரகாசம் பார்க்கணும். இன்னைக்கு தான் உண்மையாலும் இன்னைக்கு தான் திடீர்னு முதலாக மரியாதைக்கு ஜி.கே. மணி அண்ணன் தலைமையில முதல் இங்க ஊழியர் கொடுத்து நம்ம சொல்லிருக்கோம். இது வந்து இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு. இனிமேல் ஒவ்வொரு பகுதியா அண்ணன் சொன்னாரு, நாங்கள் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக சென்று என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்தித்து நம்முடைய கூட்டணி கட்சியும் சரி, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கின்ற வேட்பாளர்களும் சரி, இல்லை கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளருக்கும் பிறநாள் கொடுத்த அவர்களுக்கு வாக்குகளை அதிக அளவிலே அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்தனால எங்களால பண்ண முடியல. நாளையோட நிறைவு பெற்ற 2 நாட்கள் எங்களுடைய வேட்பாளருடைய தேர்வுகள் நிறைவு பெற்றவுடன் நாங்களும் எல்லா பகுதியிலுமே அண்ணன் சொன்னதை போல அங்கங்கே இருக்கின்ற எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்களுடைய நிர்வாகிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிடரும், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் புதிய தமிழகம் மற்றும் நம்மோடு இணைகின்ற கூட்டணிகள் எல்லாம் அழைத்து தலைவர் அழைத்து மிகப்பெரிய ஒரு ஊழியர் கூட்டத்தை அமைத்து பணிகளை வேகமாக துவக்கி சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றி நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அத்தனையும் சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் கூட 40 இருக்குது, ஏற்கனவே 39 நம்ம கையில் இருக்குது. ஒன்னு பாண்டிச்சேரி, அதுவும் வந்துடும். 40க்கு 40 நம்முடைய கூட்டணி அத்தனை பேரும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் அமர வைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.